நம்ம எங்கே இருக்கோம்னா கர்நாடகாவில் இருக்கிற சித்ராபுரம் கோட்டையில் தான் இருக்கோம். இந்த கோட்டையோட சிறப்பு எப்படின்னா அது ஃபுல்லாகவே கிரனைட் கல்லாலேயும் அமைச்சிருக்காங்க. வாங்க அந்த கோட்டையை நம்ம ஒவ்வொன்றா சுற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸேவும் கிட்டத்தட்ட ஃபுல் கிரனைட்டுங்கிறதுனால ஏசி போல் இருக்குது. உண்மையிலே தாங்க அவ்வளோ ஜில்னஸ் இருக்குது. இவ்வளோ வெயிலையும் அவ்வளோ ஜில்னஸ் இருக்குது. மேக்ஸிமம் நிறையா பேர் காலில் வந்து செருப்பு போடாமல் தான் போயிட்டுருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவ்வளோ ஜில்னஸாக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு வெயில் சூடு ஒன்றும் தெரியல. நீங்கள் மேலே பார்க்குறீங்களா, அங்கே தான் வாட்ச் டவர், அந்த கேனான் வேறு வச்சுருக்காங்க. பீரிங்கின்னு சொல்லுவோம்ல, அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து 2வது நுழைவாயில். எல்லாமே யானைகள் கடந்து போகிற மாதிரி தான் புறாமே வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து சிப்பாய்கள் டக்குன்னு அவசர காலத்துக்கு யூஸ் பண்ணுற பாதை போல் அந்த பாதையை இப்போ யூஸ் பண்ணாங்க. இது 2வது மண்டபமும் அவ்வளோ ஜில்னஸ் தான் இருக்குது. அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாமி கும்பிட்ற இடங்கள் நிறையா வச்சுருக்காங்க. போகிற பாதை இல்லாமல் அந்த காலத்தில் நல்லா அங்கங்கே சின்ன சின்ன கோயில்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. எல்லாருமே சாமி கும்பிட்ற மெத்தடில். ஆமாம், பார்க்க போகிறது தான் வந்து அப்போ இருக்கிற ராஜாக்கள் பூரா வந்து நீதி வழங்குற இடம். இந்த இடம் தான் பெரிய 2 தூண் மாதிரி இருக்குல்ல, அந்த தூணில் பெரிய மணி இருக்கும். அது கீழே தான் வந்து ராஜாக்களில் வந்து நீதி வழங்குவாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. இந்த தூணில் தான் வந்து பெரிய மணி கட்டியிருக்கும். இது கீழே தான் உட்காந்து ராஜாக்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய குரங்குகள் இருக்குது. இந்த கோட்டையோட வெறும் 5% தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் 95% இருக்கு. இது வந்து சாமி கும்பிடும்போது தீர்த்தம் எடுக்கிறதுக்காண்டி உள்ள சின்ன குளம். இந்த பாதையும் கிட்டத்தட்ட ஒரு 6 கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட 6 மலை. அந்த 6 மலைக்கு போகிற பாதை ஒரு ஷார்ட்கட் பாதை மாதிரி தான். இப்போ நான் போகிறது எந்த பிளேஸ்னா, அந்த காலத்தில் வார் நடந்த பிளேஸ். இந்த இடத்துல தான் அதிகப்படியான வார்கள் நடந்துச்சு. அந்த வீடு வீடாக தெரியுது இல்லை, அதிகப்படியான அது ஒரு சிட்டி. அந்த சிட்டி பேர் சரியா தெரியல. அங்கே தான் வார் நடந்துச்சு. மேலெல்லாம் போகலாம். மேலே அது ஃபுல்லாக வாட்ச் டவர். இதேமாரி 10-12 வாட்ச் டவர் இருக்குது. இந்த குளம் தான் வந்து ராணி யூஸ் பண்ண குளம். ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. மெயின்டெனன்ஸ் பண்ணாமே விட்டுட்டாங்க கவர்மெண்ட்டு. நீங்கள் எதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.